வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சேஃப்டி ஹெல்த் இந்த டாப்பிக்கில் சுற்றுப்புறச்சூழலை பற்றி பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பழங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். இதே மாதிரி ஒரு தர்பூசணி பழத்தை இது மாதிரி கட் பண்ணி அதை பிளாஸ்டிக் கவரில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா தெரியுது பாருங்கள் பிளாஸ்டிக்கு. நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கவர் பண்ணி வைக்கும்போது நம்ம தூசு படியாது, அது மேலே அழுக்கெல்லாம் இருக்காது. அதனால் கன்வீனியன்ட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதனால் என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இந்த கவர் நம்ம வீட்டில் எடுத்து நம்ம குப்பையில் போடுவோம். குப்பையில் போட்டோம்னா இது பூமிக்கு போகுது. இதனால் நிறைய பிளாஸ்டிக் கவர்னால் நிறைய நமக்கு பாதிப்பு ஏற்படுறது தெரியும் எல்லாருக்குமே. ஆரோக்கியம் கெடுகிறது. சரி, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்க்கணுமா, இது தமிழ் நியூஸ் 18.com அதுலேருந்து எடுத்தேன் நான். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக்கோட துகள்கள் தண்ணீரில் மற்ற எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது மூலிமா கேன்சர் வரலாம். அடுத்தது நமக்கு இதய பிரச்சனை வரலாம், இதய நோய்கள் வரலாம். அடுத்தது இனப்பெருக்க பிரச்சனையும் வரலாம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ப்ராப்ளமும் இதில் நடக்குது. இதை தவிர சுவாச பிரச்சனையும் வரலாம். இதை தவிர நமக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை, அப்புறம் சிறுநீரக பிரச்சனையெல்லாம் கூட வரலான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. பட் இது தேவையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையில்லை என்பதனால தான் இந்த வீடியோ நான் பதிவிடுகிறேன். அடுக்கிக்கொண்டே போகலாம். இது மாதிரி சயின்டிஃபிக் டேட்டா நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முழு பழத்தை அந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் இருக்கக்கூடிய பழமாக வாங்கி சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் கெடாது. சூழல் பாதிக்கிறதுனால நமக்கு புதுசாக நோய்கள் எல்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். இதனால் இதுக்கான காரணம் பார்த்தோம்னா நம்ம தான் அதை உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் அந்த மாதிரி பழைய ப்ராக்டிசஸ், முழு பழத்தை வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி ப்ராக்டிசஸ், பிளாஸ்டிக் கவர் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுற்றுப்புற சூழல் பாதிக்காது. நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, எங்கே தேவையோ அவங்க யூஸ் பண்ணணும். தேவையில்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக சுற்றுப்புற சூழல் நன்றாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கம்ஃபர்ட்டு, கன்வீனியன்ட்டுன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதை சப்போர்ட் பண்ணாமல் முழு பழமாக வாங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சுற்றுப்புற சூழல் நன்றாக இருக்கும். நம் பிள்ளைகள், அதாவது வருங்கால சந்ததியினரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதன்படியே இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுங்களா ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி பழங்களை கட் பண்ணுறது, அப்புறம் அதை பிளாஸ்டிக் கவரில் சுற்றுறது, காய்கறிகள் பிளாஸ்டிக் கவரில் சுற்றி இந்த மாதிரி விற்காமல், நம்மலாம் யார், நம்மலாம் உறவுகள், ஒரு நண்பர்களோ நம்ம உறவினர்களோ தான் இந்த மாதிரி கடை வச்சுருக்கோம். அப்போ அது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நமக்கு கம்ஃபர்ட் முக்கியமா, ஆரோக்கியம் முக்கியமா அப்படின்ற 2 கேள்வியை கேட்டோம்னா ஆரோக்கியம் தான் முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த இதை கன்சிடர் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.